டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் தொடங்கியுள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். நாளை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கவுள்ள நிலையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. தற்போது டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் தொடங்கியுள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் தொடங்கியுள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரம் என்ன? நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில இன்று டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று வருகின்றது. மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகின்றது. இந்த நிலையில் தான் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு உள்ளிட்டவர்கள், அந்த நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் என்ற அடிப்படையில் அவர் விடுத்த அழைப்பினை ஏற்று அனைத்து கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்டவர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை நடப்பு மழைக்கால கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை முடக்கக்கூடிய விதமாக செயல்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகாக தற்போது நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தான் முதல் கூட்டத்தொடர். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகே ஒரு சிறப்பு நாடாளுமன்றத்தை கூட்ட வேண்டும் என தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்தார்கள். ஆனால் மத்திய அரசு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டவர்களை அழைத்து விளக்கம் அளித்திருந்தாலும் கூட சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எதையும் கூட்டவில்லை. இந்த நிலையில் தான் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மறைமுகமாக குறிப்பிடக்கூடிய வகையிலே போர் விமானங்கள் எல்லாம் சுடப்பட்டன, 5 போர் விமானங்களை எல்லாம் சுட்டு தள்ளப்பட்டன அந்த சிந்தூர் நடவடிக்கையின் பொழுது இந்த தகவலை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே ராகுல் காந்தியும் ரஃபேல் போர் விமானம் ஏதேனும் சுடப்பட்டதா பாகிஸ்தானால் என்ற கேள்வியினை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார். எனவே சிந்தூர் நடவடிக்கை தொடர்பாகவும் இந்த நடப்பு நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரிலே எதிர்க்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒருவருக்கு எதிராக தீர்மானம் மூலமாக அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே பல்வேறு முக்கிய விஷயங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்ப உள்ள நிலையில்தான் மழைக்கால கூட்டத்தொடரை உரிய முறையில் நடத்தி தர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுப்பதற்காக இந்த அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டத்தை தொடங்கியிருக்கின்றார்கள். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறக்கூடிய கூட்டத்திலே காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர்கள் பங்கேற்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.